இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். மட்டன் பிரியாணி 125 கிலோ அரிசி ஜீரக சம்பாவில் செய்ய போகிறோம். கறி வந்து 125 சேம் டு சேம் வீட்டில் போட்டுக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா 150 போடலாம், 200 போடலாம், நம்ம இஷ்டம் தான், அதுதான் இல்லை. நூற்றி 125 கிலோ வந்து 6ஆக பிரிக்கிறேன். 20 கிலோ விட்டப்புறா கணக்கு 21.25 கிலோ 21.25 கிலோ. அதனால் வந்து தக்காளி 4.5 கிலோ, தயிர் 2 லிட்ரு, பச்சை மிளகா 200 கிராம், கொத்தமல்லி வந்து ஒரு 2.5 கட்டு, புதினா ஒரு 2.5 கட்டு. இங்கெல்லாம் பெரிய கட்டு இருக்கனால அது அவ்வளோ போடலாம், போதும், ஜாஸ்தி தேவையில்லை, அவ்வளோதான். நீங்கள் வந்து நம்ம சென்னையிலலாம் நிறைய சில இடத்துல வந்து சின்ன சின்ன கட்டாக இருக்கும். நீங்கள் வந்து 5-6 கட்டு சேர்க்குறது இங்கே ஒரு கட்டுக்கு மெஷர்மெண்ட்டு. அதனால் வந்து 10 கிலோக்கு ஒரு கட்டுனாக்கா ஒரு 20 கிலோக்கு 2 கட்டு, கொஞ்சம் கம்மியாக இருக்கா ஒரு 1/2 கட்டு எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கலாம். நம்ம வந்து ஆயில் வந்து ஒரு 4.5 கிலோ. இதில் கொழுப்பு இருக்கனால நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். மட்டன் கொழுப்பு இருக்கனால நம்ம வந்து கம்மி பண்ணினா நல்லாயிருக்கும். செம்பு டெக்ஸ்டாவில் வந்து பழைய காலத்து டெக்னிக் அது குறிப்பிட்ட இடத்துல தான் செம்பு டெக்ஸ்டா இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூடு தாங்கும் நம்மளுக்கு. செம்பு வந்து கலாய் இல்லைனா தான் உடம்புக்கு டேஞ்சர். கலாய் இருந்துச்சுனாக்கா உடம்புக்கு டேஞ்சர் இல்லை, நல்லது. இதெல்லாம் கலாய் உள்ள டேக்ஸாங்க. நூற்றி 25 கிலோ வந்து 6ஆக பிரித்து போடுறோம். 21.25 அந்த மாதிரி. எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டேக்ஸாக 21 கிலோ பிரியாணிக்கு நம்ம போட போகிறோம். பட்டை 20 கிராம், லவங்கம் 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், வெங்காயம் வந்து ஒரு 8 கிலோ. இருபத்தி 1 கிலோ வரனால நம்ம இஞ்சி பூண்டு 2 கிலோ கொடுக்குறோம். 2 கிலோ 100 கிராம், 2 கிலோ 100 கிராம் ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா? மிளகாத்தூள் அதே மாதிரியும் 225 கிராம் கொடுக்கலாம், கொஞ்சம் ஒரு பாயிண்ட் காரத்துக்குனால.
வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு, மசாலா போட போகிறோம். இந்த அளவுக்கு ஒரு ஆஃப் பாயில் ஆச்சுன்னா போதும். ஒரு அந்த ரொம்ப வெந்து இதாகக்கூடாது, மாநேரம். தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தயிர். லெமன் 20 பழம், ஒரு டேக்ஸாக்கு சின்ன பழம். அரிசி ஒலை கொச்சி நிற்குது, அரிசி ரெடி ஆச்சு. இப்போ போட போகிறோம் ஒலைக்கு. அரிசி ரெடி ஆயிடுச்சு, எடுக்க போகிறேன்.
இப்போ வந்து துணி போட்டு தம் போட்டுக்கணும். 20 நிமிஷம். எந்த அரிசி எதுவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. மூடுப்பா. கரண்டி நம்ம திருப்பி போட்டு கலர்றோம்னாக்கா உங்களுக்கு வந்து கறி உடையாது, க்ளீனாக இருக்கும். மசாலா அரிசி 4 பக்கம் உள்ளே போகும். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. துணி போட்டு ஒரு 20 நிமிஷம் டைமிங் தம் போடுறதுக்கு. சரிங்களா? லாஸ்ட் டபரா இப்போ இந்த மாதிரி துணி போட்டு தம் போட்டுடணும். சரிங்களா? ஓகே, வச்சிடறேன். 20 நிமிஷம் டைமிங். இருபது நிமிஷம் தம் போட்டாச்சு. சாப்பாடு இப்போ திருப்ப போகிறேன், நீங்கள் பார்க்கலாம். செம்புக்கு காரணம் என்னன்னாக்கா, தம் போட்டாக்கா பர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறக்கணும். இப்போ பந்தி உட்கார போகிறாங்க, நான் கைட்டு போகிறேன், நீங்கள் பாருங்கள்.